படம் பார்த்தேன். ஆனா இது அப்புக்குட்டி அண்ணன் ரொம்ப நாள் சின்ன படத்துக்கு வந்திருக்காரு. என்னதான் காமெடி பண்ணியிருப்பாரு. என்ன வித்தியாசமா பண்ணியிருக்க போறாரு. புதுசா எதுவும் பண்ணியிருக்க முடியாது. எப்பவுமே நடிக்கிற மாரி தான் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நெனச்சேன். யாதும் அறியான் டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா திகிலா இருந்தது. எனக்கு செம்ம ஹாப்பி படம் பார்க்கும்போது. தியேட்டர்ல வந்து வேற லெவலுங்க எஃபெக்ட். ப்பா! வெற்றி தியேட்டர் அந்த பிஜிஎம்லாம் வரும்போது செம்ம திகிலு. எனக்கே பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் நெறைய ட்விஸ்ட் இருந்தது. அது மட்டும் இல்லங்க. ஆ அப்புக்குட்டியோட நடிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இதுல வந்து என்னன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு லவ் ஸ்டோரி ஒண்ணு போறாங்க. லவ் பேரிங். அவங்க கல்யாணம் ஆயிட்டு எப்பவுமே என்ஜாய்மென்ட் போவாங்கல்ல. ஜாலியா சுத்தி பார்க்கறதுக்கு. அது மாரி ஒரு பேர் போறாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து அங்க செத்து போயிருக்காங்க. இப்போ போனவங்க மேல அந்த பொண்ணுடைய ஆவி வந்து அவங்கள சாவடிக்கிறதுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுது. இவங்களுக்கு 2 பேருக்குமே பிரச்சனை ஆகி இவங்க செத்துடுறாங்க. இவங்கள யாரு சாவடிக்கிறான்னு பார்த்தா, அப்புக்குட்டியான உள்ள இறங்கி சம்பவம் செம்மையா பண்றாரு. இது இந்த மச்சான் வந்து எல்லாருமே தேடி கண்டுபிடிக்கிறாங்க. யாராலையும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு வெறித்தனமா தேடுறாங்க படத்துல. சோ சோ செகண்ட் ஹாஃப் சத்தியமா சொல்லவே தேவல. அப்புக்குட்டி நடிப்பு வேற லெவல். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல தான் கதை செம்ம ட்விஸ்ட் இருக்கும். நான் சொல்ல தேவையில்ல. எல்லா கதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா வச்சுக்கீங்களேன், கதையே உடைஞ்சிரும். அதனால இந்த படத்துல பாருங்க. செம்ம ஃபேமிலி ஸ்டோரி. செம்ம தாறுமாறா எடுத்திருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கோபிக்கு அந்த அண்ணனுக்கு டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா அமைஞ்சிருக்கு. கதையும் சரி, ஒரு ஆக்டரும் சரி, யார் யாருக்கு என்னென்ன மாரி கேரக்டர்லாம் குடுக்கணும், திரைக்கதை, வசனம் எல்லாமே ஸ்டோரி, போட்டோகிராஃபி எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கீங்கன்னா, மியூசிக் சொல்லவே தேவையில்ல. பிரகாஷ் சான்ஸ் எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகுதோ, அந்த மச்சான் வந்து அத கவர் பண்ணி வச்சிருக்கு மியூசிக்ல. அது மட்டும் இல்ல. முக்கியமான ட்விஸ்ட் நம்ம தளபதி அவருக்கோசம் தான் நேத்துடா தளபதி உள்ள இறங்குனேன்னு இந்த போஸ்டர்ல நேத்துக்கு சின்னதா கொஞ்சம் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த போஸ்டர்ல நகை விலைலாம் உயர்வு அதிகரிக்குது. விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம 2026ல மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை கொஞ்சம் தூக்கி இந்த படத்திலேயே தூக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த படம் வேற லெவலு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. தளபதி ரத்தத்தெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்னடா என் தளபதி இந்த படத்துக்கு எதுக்கோசம் உள்ள வந்திருக்கான்னு. ஆனா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு தெரியுமா தளபதிய? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க படத்த பாருங்க. உங்களுக்கே தெரியும். நானா இந்த மனுஷன் வந்து வேற லெவல்ல கொண்டு போயிருக்கேன். எத்தனை சினிமா வந்திருக்குது. எத்தனை படம் வந்திருக்குது. 2026க்கு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி. இப்ப தளபதிய தூக்கி உள்ள வச்சிருக்காங்கல்ல. தளபதி ஸ்பீச் எதனா வச்சிருக்கலாம்ல. எதுக்கு வைக்கல? ஏன்னா இதுல பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நான் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? 2026 இந்த படம் பார்த்தீங்கன்னா, 26 ட்விஸ்ட் லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் நெறைய இருக்கு. தளபதி எதுக்கு வச்சாங்க? எதுக்கு வைக்க சொன்னாங்க? அப்படின்னு கதை ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? நீங்க படத்த பாருங்க. உங்களுக்கே தெரிய வரும்.